மனிதர்களுக்கு மத்தியிலே பழக்கங்கள் பெரியாகி எப்படி மாறிவிட்டது என்றால், கொடுத்தவனை மறந்துவிட்டு கொடுக்கப்பட்டதை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருமை எப்படி ஆகிவிட்டது என்றால், கர்வமாக பெரிய ஒரு ஆளுமையாக என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரத்து நிசாவிலே சொல்கின்றான், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலாவ் துஸ்ரிகு பிஹி, அவனுக்கு எந்த ஒரு இணையும் வைக்காதீர்கள், தைஅன் பில் வாலிதனி இஹ்சானன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க நன்மையை செய்யுங்கள், வபதி வ குர்பா வ யத்தமா வ மசாக்கின வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரி ஜுனூப வஸ்ஸாஹிபி பில் ஜுனூப் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வரிசையாக சொல்கின்றான், உங்களுடைய உறவினர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, நெருங்கிய விட்ட அண்டையாளர்களுக்கு, உங்களுடைய கணவர்களுக்கும் உங்களுடைய மனைவிகளுக்கும், இன்னும் கடைசியாக சொல்கின்றான், வலது கைக்கு சொந்தமான எல்லாவர்களுக்கும் நீங்கள் நன்மையை புரியுங்கள். அல்லாஹ் தஆலா கடைசியாக முடிக்கின்றான், வபன சபீல வமா மலக்கத் ஐமானுக்கும் இன்னல்லாஹ லா யுஹிபு மன்கான முஹ்தாருன் ஃபுகூர், எவர்கள் பெருமை அடித்துக் கொண்டும் ஏமாற்றுபவர்களாகவும் இன்னும் பெருமையை கர்வமாக நினைத்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபொழுதும் விரும்ப மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக அக்கினுடைய வார்த்தையை சொல்லிய பிறகு நாம் அதனை சற்று விலக்கிக் கொள்ளுதல் வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே பெருமை அடிப்பதை தான் சிறந்தவன் என்று, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் நாடினால் நாம் செய்ய போகின்றோம், இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ற இந்த தன்மை இருப்பவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். நாமும் அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தினரோடு சேருவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.